ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்வி கார்டன். இந்த வீடியோவில் பயருன்னு சொல்கிற வெஜிடபிள் பிளான்ட் எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சென்னை போன்ற பிற இடங்களில் இதை தட்டை பயறு அப்படின்னும் காராமணி பயருன்னு சொல்கிறாங்க. வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சில வெரைட்டி பிளான்ட்ஸும் எங்ககிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க 9597524388 இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கேட்டலாக் பார்த்து வாங்கிக்கலாம். இனி இந்த பிளான்ட் சீடில் விதைக்கிறதுலேருந்து அதை அறுவடை பண்ணுறது வரைக்கும் எப்படி இதை வளர்க்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏற்கனவே நான் நட்டிருந்த கொடியில் முதல்ல காய்ச்சிருந்த பயிரை தான் விதைக்கு எடுத்திருந்தேன். பயிர் வளர்ந்ததும் இதை கொடியில் அப்படியே விட்டுட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸில் நல்ல காய்ஞ்சு இது மாதிரி விதை கிடைக்கும். இதோட விதைகள் பிளாக் கலரில் இருக்கும். இதை வளர்க்குறதற்கு 12 to 15 இன்ச் சைஸ் உள்ள ஒரு க்ரோ பேக் நமக்கு தேவைப்படும். இதில் மண் ஒரு பங்கு, கோகோபிட் ஒரு பங்கு, காய்ந்த மாட்டுச்சாணம் ஒரு பங்கு, இதை மூணையும் மிக்ஸ் பண்ணி தான் மண் கலவை எடுத்திருக்கேன். இதில் 3 to 4 விதைகள் வச்சு விதைக்கலாம். விதை விதைச்சு ஒரு 1 வீக்கில் இது செடி வளர ஆரம்பிக்கும். இது கிட்டத்தட்ட 10 டேஸாக வளர்ந்த செடி தான் இது. நீங்கள் பார்க்குறது கிட்டத்தட்ட 40 நாட்கள் வளர்ந்த கொடி தான் இது. பொதுவாகவே இதை நம்ம கம்பி அல்லது கயர் ஏதாவது இதில் படர விடும்போது அதை கட்டுறதுக்கு கயர் வச்சு கட்டுறதை விட இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பரில் ஸ்டாப்லர் அடித்து விட்டோன்னா அதோட கொடி டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இதுதான் இந்த கொடியில் பூக்கக்கூடிய பூ. இதிலேருந்து தான் காய்கள் வர ஆரம்பிக்கும். பொதுவாகவே செடி வளர்ந்து கிட்டத்தட்ட 40 முதல் 45 நாட்களில் காய் வளர ஆரம்பிக்கும். 1 வீக்கில் நாம் இந்த காயை அறுவடை செய்து எடுத்துக்கலாம். நீங்கள் கிட்டத்தட்ட 3 முதல் 4 கொடி வளர்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை இதிலேருந்து காய் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் பூச்சியின் தாக்கம் பெருசாக இருப்பதில்லை. நான் வீட்டில் வளர்க்கக்கூடிய எல்லா செடிகளுக்கும் காய்ந்த மாட்டுச்சாணத்தை தான் உரமாக பயன்படுத்துகிறேன். நீங்கள் முடிஞ்ச வரை கெமிக்கல் ஃபெர்டிலைசரை தவிர்த்து மாட்டுச்சாணமோ அல்லது மண்புழு உரமோ உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை பயன்படுத்துறது நல்லது. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பயறு கொடி வளர்த்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல்.